முன்பு எப்படி இந்தியாவுக்குள் ஜாம்பிகள் பரவி மக்களை தொல்லை செய்ததோ அதே போல் இந்தியாவுக்குள் ஜாம்பிகள் மீண்டும் பரவ ஆரம்பித்துள்ளன. பாதுகாப்பிற்காக மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. டேய், நியூஸ பார்த்தல, நம்ம நினைச்சதை விட ஜாம்பிஸ் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னடா பண்றது? எனக்கு தெரிஞ்சு இன்னும் பாதி மக்களுக்கு ஜாம்பிஸ் பரவுறதே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நியூஸை விட இந்த விஷயத்தை மக்களுக்கு இன்னும் ஸ்பீடா தெரியப்படுத்தனா அது சோசியல் மீடியானால தான் முடியும். சீக்கிரம் உன் அக்கௌண்ட்ல போஸ்ட் போடுறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊரு ஃபுல்லா ஜாம்பிஸ் வந்திருக்கு. எல்லாரும் பாதுகாப்பா உங்க வீட்டுக்குள்ளே பத்திரமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லா சோசியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணிடுவோம். பாஸ், இந்த ஆளு மொட்டை மாடியில ஜாம்பி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன இல்ல பாஸ், 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாக்குள்ள அனுப்பின ஜாம்பிஸே அந்த ஜி ஸ்குவாட் அழிச்சிட்டாங்க. திரும்பி எதுக்கு பாஸ் இந்தியாக்குள்ள ஜாம்பி? ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அண்டார்டிகா போனாலும் இவனை மாதிரி ஒருத்தன் கிளம்பி வந்துகிட்டே தான் இருப்பான். இவனுக்காகலாம் பயந்தா வேலைக்கு ஆகாது. இப்பவும் அதே வைரஸ் தானே இருக்கு. திரும்பி இதையும் அசால்ட்டா அழிக்க தான் போறான். என்ன சொன்ன? இல்ல பாஸ், இதுக்கு முன்னாடி நம்ம அனுப்புன ஜாம்பிஸேமே அழிச்சிட்டான். இதே எப்படி இருந்தாலும் அழிக்க தானே போறான்னு. ஓ சந்தேகம் கரெக்ட் தான். ஆனா இந்த வாட்டி அனுப்ப போற ஜாம்பிஸ் அதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லானது. அங்க பாரு. என்ன பாஸ், நரம்பு தளர்ச்சி வந்து நாய் மாதிரி இருக்கு, அதை போய் பவர்ஃபுல்ங்கிறீங்க? அதோட பவர் என்னன்னு இன்னும் உனக்கு முழுசா தெரியல. இப்ப பாரு. அந்த ஜாம்பிக்கு கண்ணு தெரியாது. ஆனா சின்ன துரும்போட சத்தம் கேட்டா கூட எனிமிய அடையாளம் தெரியாத மாதிரி பிச்சு கொதறிடும். சாம்பிள் பாக்குறியா? என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு? இனி அவ சின்ன சத்தம் போட்டா கூட அவ மூச்சு மொத்தமா நின்னுரும். இது மாதிரி 100 கணக்கான சாம்பி அனுப்பிச்சிருக்கேன். முடிஞ்சா தடுத்துக்கடா. பாக்குற நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு அப்படியே வீடியோ பிரிஞ்சுட்டு கீழே கமெண்ட் போட்டுட்டு போயிருங்க. அப்பா, இந்த அபார்ட்மெண்ட்லயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் குடி வந்திருக்கோம். மற்றவங்க எல்லாம் இங்க குடி வர என்ன 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் எந்த தொல்லையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். யாரோடு இங்கு எனக்கு கண்ணு, நான் வாழும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் பாபா கண்ணு. யார் அது? ஓ, சுப்பிரமணி மாவனா? வாடா வாடா. கருவாட்டு குழம்பாதி டிவி ஆன் ஆயிடுச்சா? இவன் ஒரு மாதிரி வித்தியாசமா கத்துறேன். கண்ணாடிய மாட்டலன்னா வர வர ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இந்த இருக்கு ஜாம்பி. இது எப்படி வந்துச்சு? ஐயோ, நம்பர். டேய், எல்லா சோசியல் மீடியாலையும் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சுடா. தாத்தா, இவரே எப்போ கால் பண்றாரு? ஹலோ ஹலோ தாத்தா. தாத்தா, ஹலோ தாத்தா, கேக்குதா தாத்தா? என்ன பதில் சொல்ல மாட்டாரு? ஹலோ தாத்தா, சளி தான் பிடிச்சிக்கிச்சா? தொண்டை கரகரங்க பாருங்க. தாத்தா கேக்குதா இல்லையா? அந்த சத்தத்தை ஒழுங்கா கேளுடா. சத்தத்தை ஒழுங்கா கேட்கவா?
டேய் அது ஜாம்பியோட சத்தம்டா. ஜாம்பி சத்தமா? எனக்கு தெரிஞ்சு உங்க தாத்தா ஆபத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன்டா. ஐயோ என் தாத்தா. உங்க தாத்தாவோட ஏரியா எங்கடா இருக்கு? காவாலா நகர்ரா. காவால நகரா? இங்க இருந்து இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்கேன். சீக்கிரம் சீக்கிரம் வாடா. தாத்தா தாத்தா எங்க ஆளை காணோம். டேய் அங்க பாருடா. ஐயோ தாத்தா தாத்தா. சத்தம் போடாதீங்க. அந்த சாம்பிக்கு கண்ணு தெரியல, ஆனா சத்தத்தை கேட்டு வருது. டேய் அந்த சாம்பி கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன்டா. சத்தம் போட்டுறாத. நம்ம சத்தம் போடாம இருந்தாலே தாத்தாவை தூக்கிட்டு ஈஸியா போயிடலாம். நம்ம கத்துறனாலும் தாத்தா கத்திட்டு வர்றா. ஆமா, இந்த வழியோட நடந்தா கண்டிப்பா கத்திடுவாரே. போனை வச்சு என்னடா பண்ற? ஓகே. பத்து 9 8 7 6 5 4 3 2 1. டேய் தாத்தா சீக்கிரம் தூக்குடா போலாம். தாத்தா இந்த நேரத்துல வெளில வரதே தப்பு. நீ என்னடா காட்டு பகுதிக்கெல்லாம் கூட்டு வந்திருக்க? டேய் முதல்ல கத்தாதடா. கத்தக்கூடாது தானே உனக்கு காதுல மாட்டி விட்டுருக்கேன். கொஞ்சம் அமைதியா வா. என்ன பண்ண காத்திருக்கானோ? இங்க இருக்க அந்த இடம். இந்த காட்டுக்குள்ள சாம்பி வந்தா எங்கிட்ட ஓடி கூட தப்பிக்க முடியாது போலயே. இந்த இடத்துல என்னடா பண்ண போற? டேய் இந்த பேக்ல உள்ளத கையில எடுத்து வச்சுக்க. ஐயோ இந்த பேக்குள்ள என்னடா இருக்கு? வெடியா? இது எதுக்குடா? இவன் எங்க போனா? டேய் பயப்படாதடா, நான் இங்க தான் இருக்கேன். உன் கையில இருக்க வெடிய அந்த காட்டோட சென்டர்ல வச்சு பத்த வை. டேய் சத்தம் கேட்டா எல்லா சவுண்ட் சாமி இங்க வந்துரும்டா. அதான்டா எனக்கு வேணும். நீ பத்த வச்சுட்டு ஒளிஞ்சிக்க, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் டேய் என்னத்த பாத்துக்க போறேன்? நான் செத்துக்கு அப்புறம் என் பொணத்தை பாத்துக்க போறேன். சாமி உயிரை எடுக்க போறேன், நீ என் உயிரை எடுத்துட்டு இருக்க. இதான் காடோட சென்று இங்கே பத்த வச்சிருவான். பத்திக்கிச்சுடா. காட்டுக்குள்ள போய் படுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வெடிச்சுக்க. என்னடா வெடி வெடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு சாம்பியை கூட காணோம். இந்நேரம் வந்திருக்கணுமே. சவுண்டு கேட்கலையோ? என்ன இவ்வளவு சாம்பி வருது? டே ஊர்ல இருக்க மொத்த சவுண்ட் சாம்பி இங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா. இப்போ என்னடா பண்ண போற? கொய்யால இப்ப பாரு. காதே கிழிஞ்சிருச்சு. டேய் எப்படா எல்லா சாம்பியும் செத்துச்சு? முள்ளால தாண்டா எடுக்கணும். அதே மாதிரி சத்தத்தால தான் அழிக்க முடியும். நேற்று நைட் ரிசர்ச் பண்ணும்போது இந்த ஜாம்பிஸ்க்கெல்லாம் ஆகாத ஒரு ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சேன். அதே ஃப்ரீக்வன்சியை பெரிய லெவலில் பயன்படுத்தினா இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அழிஞ்சிரும்னு நினைச்சேன். அதே மாதிரி அழிஞ்சிருச்சு. அப்போ இதெல்லாம் எப்படா வந்து செட் பண்ண? அதெல்லாம் நேத்தே வந்து செட் பண்ணிட்டேன். அப்பா எப்படியோ எல்லா சாம்பிஸோட தொல்லையும் ஒரு வழியா முடிஞ்சு. அப்படிதானடா? இப்பதான்டா ஆரம்பிச்சிருக்கு. Yeah.